ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டே ரொட்டீன் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம நிறைய பேர் நீங்கள் கேட்ட அயன் வெசல்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவே கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது அதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, நம்ம எப்படி அந்த பொருளை பார்த்து வாங்கணும், என்னென்ன மாதிரி அதை யூஸ் பண்ணணும், எப்படி அதை சீசனிங் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஒரு நான்ஸ்டிக் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன மாதிரிலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் இதில் நான் கொஸ்டின்க்கெலாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு vlog-ஆ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதுதான் செய்யணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 8 இன்ச்சு கடாய் பார்த்தீங்கன்னா, இது ஆப்ப கடாய். இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கந்த ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, மதுரையால், அங்கே தான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பூரி, வடை, அதுக்கப்புறம் அப்பளம், அதுக்கப்புறம் மெயினாக நான் ஆப்பம் சுடுறதுக்கு தான் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. 6 இன்ச்சஸ் கல்லட் பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக ஆம்லேட் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லா ஹேண்டியாக இருக்கும். நம்ம தாளிப்பு கரண்டியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் கொஞ்சமாக ஏதாவது ஃப்ரை பண்ணணும், ஒரு அவசரமாக அப்படின்னு சொன்னால் கூட நான் அதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் ஒரு 300 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த 9 குழி உள்ள இந்த பணியார கல் பார்த்தீங்கன்னா, நான் இந்த எத்னிக் பாட்ஸ் அண்ட் பேன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து எனக்கு ரிவ்யூக்காக சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் எப்போவாவது பணியாரம் சுடுறதுனா இதில் தான் செய்கிறது. என்னோட இந்த இரும்பு பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே புதுசு கிடையாதுங்க. எல்லாமே கொஞ்சம் பழசு தான். கொஞ்சம் 2-3 வருஷமாகவே ஆச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நல்லா மெயின்டைன் ஆகுது. இந்த 12 இன்ச் தோசை தவா பார்த்தீங்கன்னா, நான் சிக்கந்த ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருக்கட்டும், தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அடை, இந்த மாதிரி எல்லாமே இதில் நான் பண்ணியிருக்கேன். நிறைய ஃப்ரை ஐட்டம் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்க வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பராக சீசனிங் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட்டே ஆகலை. நான் வீட்டுக்கு திருப்பி நான் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இது எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கினது. இதுவுமே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி தான். நல்லா சூப்பராக ஒட்டாமல் நான்ஸ்டிக் தோசைக்கல்ல ஊற்றினா எப்படி வருமோ அதே மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நான் இரும்பு சட்டிலாம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போச்சு. ஸோ அதனால் எனக்கு நிறைய மணியுமே நல்லா சேவ் ஆகும். இந்த மாதிரி இரும்பு பாத்திரம்லாம் ஒன்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம இதுவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கூட நம்ம அதை கொடுத்துட்டு போகலாம். இந்த 10 இன்ச் டீப் கடாய் பார்த்தீங்கன்னா, இதுவுமே சிக்கந்த ஸ்டோரில் வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா லிட்டோட கூட வருது. பட் நான் லிட்டெல்லாம் வாங்கலை. இதில் பார்த்தா நம்ம பலகாரம் ஏதாவது சுடுறோம் அப்படின்னு சொன்னால், முறுக்கு இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ரைஸ் மாதிரிலாம் கூட இதில் குக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பல்காக செய்கிறோம் அப்படின்னு சொன்னால். அப்புறம் இந்த 10 இன்ச் கல்லட் பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஃப்ரைக்குன்னே அவங்க செஞ்சுருக்காங்க. இதில் நம்ம மற்ற அந்த வறுவல், கிழங்கு, சேனக்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நம்ம வறுவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஷீட் அயன், அதுக்கப்புறம் காஸ்ட் அயன் சொல்லி 2 விதமான இரும்பு பாத்திரங்கள் அவைலபிளாக இருக்குது. ஷீட் அயன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அது இரும்பை நல்லா உருக்கி ஷீட்டாக நல்லா மேக் பண்ணி நிறைய ஷீட்டுகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறாங்களோ அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அட் அ டைமில் மெஷின் மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய பொருள் வெளியில் வர்றது தான் ஷீட் அயான்கிறது. இதுவே காஸ்ட் அயான்கிறது பார்த்திங்கன்னா, அந்த இரும்பை உருக்கி அதுக்கப்புறம் அந்த மோல்டில் ஊற்றி அது செட் ஆகிறதுக்கு டைம் விட்டு அதுக்கப்புறம் அதிகமாக மேன் பவர் அதில் இன்வால்வ் ஆகி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் நிறைய சீசனிங் ஒர்க்லாம் பண்ணி அதில் கொஞ்சம் அதிகமாக ப்ராசஸ் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஷீட் அயன் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அது மெஷின் மேனுஃபேக்சர், மேன் பவர் கம்மிங்கிறதுனால அதில் அதிகம். ஸோ அதனால் அது அதிகம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி 100% பியூர் அயன்கிறதுனால அந்த கருப்பு கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய டைம் அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி சீசனிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே காஸ்ட் அயன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆல்ரெடி அவங்க ப்ரீ சீசன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ரெண்டாவது அது பியூர் அயன் கிடையாது. 97% தான் அது அயன் இருக்கும். பேலன்ஸ் ஒரு 3-4% பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான், அதுக்கப்புறம் இந்த சார்கோல், இந்த மாதிரி மணல், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அதில் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அது நான்ஸ்டிக் மாதிரி ஒர்க் ஆகி நல்லா பார்க்குறக்கு நல்லா பளபளன்னு நீட்டாக ஃபினிஷிங்கெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது ப்ரைஸ் குறைச்சிருக்கும், அது கூட இருக்கும். இது பியூரு, அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்படி இந்த கோல்டில் செம்பெல்லாம் ஆட் பண்ணி கோல்டு செய்கிறாங்க நகையெல்லாம், அது மாதிரி தான் அந்த பியூர் அயன் 97%னா பேலன்ஸ் 3 மற்ற மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி செய்கிறாங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். அதாவது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டாக்கா எதுவுமே பெஸ்ட்டு தான். இது விட இது மோசம், இதை விட இது அது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. நமக்கு எது பர்சனலாக பிடிச்சிருக்கு, நம்மளால் எது வாங்க முடியும், எது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி க்ரைட்டீரியெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்னலாம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நான் என்ன பார்ப்பேன்னா, கண்டிப்பாக வந்து அது ஒரு இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லியான்னு சொல்லி பார்ப்பேன். அதுக்கப்புறம் பாட்டம் வந்து கண்டிப்பாக ஹெவியாக இருக்கணும். 3வது க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியாக தான் நான் பார்த்து வாங்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ வீடுகள் எல்லாம் கிடைக்கிற அந்த வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியிலலாம் விழுகிற வேஸ்டேஜ் எல்லாம் வச்சு அது கூட இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்லாம் ஆட் பண்ணி கம்மி குவாலிட்டியில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் செஞ்சு விற்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம வந்து சேஃபாகவே போயிடுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து ப்ரீ சீசன் பண்ணினதா இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்து வாங்குவேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாங்கிட்டு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்து தனித்தனியாக வாங்கினோம்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம பேக்கேஜாக வாங்கும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஹீட் அயனில் செஞ்ச இரும்பு வடைச்சட்டி நான் 2 வச்சுருக்கேங்க. பட் இப்போ என்கிட்ட இல்லை. அதனால் என்னால் காட்ட முடியல. நான் வீடியோவில் காட்டுறது எல்லாமே காஸ்ட் அயன் தான். அதாவது நான் ஊரில் இருக்குது. நான் ஊருக்கு போகிறப்ப கண்டிப்பாக அதை நான் காட்டுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இரும்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு மெயினாக வந்து தேங்காய் நார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் என்ன செய்வேன்னா, அந்த மாதிரி தேங்காயோட குடுமையெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த வெறும் நார் மட்டும் எடுத்து ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்குவேன். எனக்கு தேவைப்படும் போது எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இன்னும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணலாம். எக்காரணம் கொண்டு அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் போட்டுறவே கூடாது. ஏன்னு கேட்டாக்க நிறைய வந்துட்டு அந்த பண்ணின அந்த சீசனிங் ஃபுல்லுமே வந்து வீணாக போயிடும். க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் நார் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிரீன் கலர் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணலாம். இது 2 தான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இப்போ வந்து எப்படி நம்ம அதை க்ளீன் பண்ணி சீசனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். சும்மா நான் வீடியோக்காக வேண்டி திருப்பி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்தோன்னே அதில் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிடுங்க. பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணியை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகணும். கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் வந்து அந்த ஆவி வர்ற அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஆல்ரெடி சீசனிங் பண்ணி அந்த வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த எண்ணெயில் வந்து நிறைய தூசியெல்லாம் வந்து உட்காந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கிளப்பி விட்டுரும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறது. இந்த கேப்பில் வந்து நம்ம அடுத்த சீசனிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வெங்காயம் வேணும். ஸோ அந்த ஆனியனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே போர்ஷனை வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வெங்காய கரண்டி மாதிரி செஞ்சு எல்லா பக்கமும் பண்ணுறதுக்கு வேணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த வெங்காயத்தோட சாரை கூட எடுத்து நம்ம வந்து எல்லா பக்கமும் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியும் விடலாம். அதுவும் செய்யலாம். ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தட்லேயும் பண்ணணும். அதுக்கடையில் தண்ணி நல்லா ஆறிடுச்சு. அப்போ வந்து என்ன செய்யணும், அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படியே சிங்கில் நம்ம கொட்டி விட்டுறலாம். நல்லா வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கும். நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் விளக்க நம்ம வந்து லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ, நம்ம வந்து பவுடரை காட்டிலும் இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த லிக்விடை வந்து கொஞ்சமாக எடுத்து தேங்காய் நாரை தொட்டு நல்லா எல்லா பக்கமும் உள்பக்கம், வெளிப்பக்கம், அதுக்கப்புறம் சைடில், பேக் சைடில் எல்லா பக்கமுமே நல்லா வந்துட்டு நல்லா வந்து ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்காம ஓரளவுக்கு நல்லா ஜென்ட்லாக வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் வந்து நம்ம கிச்சன் டவல் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி டவல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பேப்பர் டவல் ஏதாவது ஒன்று மைக்ரோ ஃபைபர் கிளாத்து ஏதாச்சும் ஒன்று வச்சு நல்லா அந்த ஈரத்தையெல்லாம் ஒத்தி ஒத்தி நல்லா எடுத்துடணும். ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஈரம் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஈரத்துக்கும் அயனுக்கும் வந்து ஒத்து வராது. நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு மற்ற பாத்திரம்லாம் சிங்கில் போடுற மாதிரி இந்த இரும்பு பாத்திரத்தை போட்டு வைக்க முடியாது. இம்மீடியட்டாக அதை வாஷ் பண்ணி சீசனிங் பண்ணி கையோடு எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து அதுவாக ட்ரெயின் ஆகி அதுக்கப்புறம் ட்ரை ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம அதை விட்டுறக்கூடாது. அதுவாக ஆற விட்டோம்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கையோடு வாஷ் பண்ணோன்னே இம்மீடியட்டாக வந்து அதை வந்து சீசனிங் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அடுப்பில் வச்சு ஒரு 4 ட்ராப்பு, அதாவது டென்சிட்டி அதிகமாக உள்ள எண்ணெய்ங்க, அதாவது இந்த வெஜிடபிள் ஆயில் அப்படி இல்லைன்னா நம்ம கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் வந்து நம்ம எந்த எண்ணெயில் வேணாலும் நம்ம சமைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணும்போது இந்த மாதிரி அடர்த்தியான எண்ணெய்களை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இன்றைக்கி கேஸ்டர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த பாத்திரம் நல்லா சூடாகி அந்த புகை வர்ற டைமில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு சின்ன வெள்ளை துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். எண்ணெய் வந்து ரொம்ப சொதன்னு நம்ம வச்சிடக்கூடாது. அப்படி வச்சுட்டாலும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு மாதிரி பிசுக்கு தட்டிட்டு அடுத்து வந்து நிறைய பேர் டஸ்ட்டு உட்காந்துக்கிறோம். அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சூப்பராக வந்து எல்லா பக்கமும் முள்ள பின்னால் சைடில் ஹேண்டில்னு எல்லா சைடும் வந்து நல்லா பண்ணி விட்டுறணும்.
இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஓவனில் வந்து ஒரு 350 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த பேன் எல்லாத்தையுமே நல்லா கவுத்த மாதிரி இன்வெர்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து விட்டுற வேண்டியதான். ஒரு நைட்டு ஃபுல்லுமே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே வந்து அந்த சூட்லேயே வந்து அதுவாக நல்லா சூடேறிட்டு அப்புறம் அதுவாக அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி நார்மலாக டெம்பரேச்சருக்கு வந்து அப்படியே நீட்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரியும் சீசனிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம இன்னொரு மெத்தடு, நல்லா வெயில் அடிக்கிற டைமில் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஃப்ரண்ட்டில் பேக்லன்னு சொல்லி கமுத்து போட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அதை வந்து நல்லா சன்லைட்டில் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுவும் நல்ல சீசன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹாட் வாட்டர், செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த சீசனிங்கில் இந்த 3 மெத்தடில் ஏதாச்சும் ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அடுப்பில் வச்சு செய்கிறதா நான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதே பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா சூடேறி புகை வர்ற சமயத்தில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக நம்ம சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவோமோ அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் குட்டி குட்டி பீஸாக, அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் அந்த பேனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி சைடில் உள்ள நடுவுலன்னு சொல்லி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுறணும். அந்த வெங்காயத்தோட சாறு வந்து எல்லா பக்கமும் போய் கண்டிப்பாக படணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த மேலாப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு கேப் மாதிரி, அதில் வந்து ஃபோர்க்கை நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து ஒரு கரண்டி மாதிரி யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் சைடு, ஏன்னா இது வந்து வடைச்சட்டி, ஸோ நம்மளால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இதுவே பேன் மாதிரி இருக்கும்போது அந்த சைட்லலாம் வந்து கண்டிப்பாக பண்ணுறது சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த விளிம்பு முதற்கொண்டு எல்லாமே நல்லா வந்துட்டு இது பண்ணி விட்டுறலாம். இது வந்து ஒரு நான்ஸ்டிக் மாதிரி அப்படியே கோட் ஆகிரும். நல்லா வந்துட்டு நம்மளுக்கு சீசனிங் வந்து இன்னும் நல்லா வந்துட்டு இது பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து பாத்திரத்தில் வந்து பொருள் ஒட்டாது, எண்ணெய் வந்து கொஞ்சமாக கன்சியூம் ஆகும் நம்ம அடுத்து சமைக்கும்போது. அதே மாதிரி நான்ஸ்டிக் மாதிரி வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இது மாதிரிலாம் பண்ணினா மட்டும்தான் நடக்கும். ஸோ ஆனால் கடையில் என்ன சொல்லுவாங்க, ஆல்ரெடி இது சீசனிங் பண்ணத்தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் போனோடனே செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன தான் பண்ணியிருந்தாலும் நம்மளும் வந்து நம்ம திருப்திக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுறது. பாருங்கள் அந்த ஆனியனோட கலர்லாம் எவ்வளோ மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இரும்பு பாத்திரம் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி மிட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறனோ அப்போ தான் வந்துட்டு நம்மளால் அதை வந்து இது பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இந்த ஆனியன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம த்ரோ பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு டிஷ்யூ பேப்பரோ ஒரு வெள்ளை துணியோ வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சமைக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இல்லை நான் சமைக்கலை அப்படின்னு சொன்னாக்கா இதை அப்படியே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து 3 ஸ்டெப்பு பார்த்தோம் இல்லைங்களா, ஹாட் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சு சீசனிங் பண்ணுறது, லாஸ்ட்டாக ஆனியன் வச்சு நம்ம பண்ணுறது. ஆனால் தோசைக்கல்லுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 2 ப்ரொசீஜர் இருக்கும். க்ளீனிங்லேயும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், அதே மாதிரி சீசனிங்லேயும் ஒரு ப்ரொசீஜர் எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தோசைக்கல் வாங்கிட்டு வந்த உடனேயுமே என்ன செய்யணும்னா, நம்ம வந்து பகலில் இந்த மாதிரி சீசனிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நைட் டைமில் நம்ம இந்த மாதிரி அரிசி ஊற வச்சு நம்ம சாதத்துக்காக வைப்போம்ல, ஒலை வைக்கிறதுக்கு முன்னால் அந்த வாஷ் பண்ணுவோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுற அந்த தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் நமக்கு சமைச்சதுக்கப்புறம் வடிப்போம் இல்லைங்களா கஞ்சி தண்ணி, ஸோ இது 2ல் ஏதாச்சும் ஒன்றை எடுத்து நைட்டு வந்து அந்த தோசைக்கல்ல அப்படியே ஃபுல்லாக அந்த விளிம்பெல்லாம் டச் பண்ணுற மாதிரி நல்லா தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அப்படியே விட்டுறணும். காலையில் எடுத்து இந்த தண்ணி வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி சீசனிங் பண்ணி பகலில் அப்படியே விட்டுறணும். திருப்பி நைட் இதே மாதிரி கஞ்சி தண்ணி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி, இதே மாதிரி நம்ம ஒரு 1 வீக் ரிப்பீட் பண்ணணும். எல்லா பாத்திரமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் நம்ம சீசனிங் பண்ணுவோம். ஆனால் தோசைக்கல்லுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். இதில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா எடுத்து நம்ம சீசனிங் பண்ணி வச்சுருவோம். ஆனால் தோசைக்கல்லை வந்து நம்ம டெய்லியும் போட்டு விம் லிக்விடோ தேங்காய் நாரோ போட்டு தேய்க்கக்கூடாது. அப்படி பண்ணினோம்னா கண்டிப்பாக தோசை அடுத்தடுத்து வராது, ரொம்ப சிரமப்படுவோம். ஸோ நான் வெறும் வாட்டரில் தான் க்ளீன் பண்ணிவிட்டு சீசனிங் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஒரு 10 நாளைக்கு ஒருக்க நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து தோசை விடும்போது இது கீ, அதுக்கப்புறம் எண்ணெய் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதோட ஆயிலெல்லாம் போய் பார்த்திங்கன்னா அப்படியே படிஞ்சுக்கிறோம் அந்த எட்ஜஸ்லாம். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணாமல் அடுத்தடுத்து நம்ம தோசை சுட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயராகவே ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு அப்புறம் நம்ம கரண்டி, ஃபோர்க்கு, ஸ்பூன் இந்த மாதிரிலாம் வச்சு சுரண்டி எடுத்தோம்னா கல் வீணாக போயிடும். ஸோ அதனால் என்ன செய்யணும், ஃபஸ்ட்லேயே ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நான் என்ன பண்ணுவேன்னா சால்ட்டு பாத்து கொடுத்துருவேன். அது எப்படின்னாக்கா இந்த மாதிரி கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த எட்ஜஸ்லாம் எங்கெல்லாம் நம்மளுக்கு அந்த க்ரீஸ் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி சால்ட் உப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு
நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுறணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து உப்பு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அந்த சூட்டுக்கும் அந்த சால்ட்டோட அந்த இதுக்கும் வந்து நல்லா சூப்பராக வெளியாயிரும். அதுக்கப்புறமா நம்ம அழகாக அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணணும். ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா பண்ணினா போதும். டெய்லி இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தோசைக்கல்லுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நம்ம சொன்ன பேச்சு கேட்கும். இரும்பு தோசைக்கல் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த உப்பை வந்து நம்ம த்ரோ பண்ணிடலாம். தோசைக்கல்லுக்கு மட்டும்தான் 2 எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர். அதாவது சீசனிங்லேயே ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணணும். நம்ம அந்த கஞ்சி தண்ணி போட்டு ஊற வைக்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ளீனிங் அப்போ இந்த மாதிரி சால்ட் பாத் கொடுக்குறது. மற்ற இரும்பு பாத்திரம்லாம் ஒரே மாதிரி தான். பார்க்கத்தாங்க ஒரு மாதிரி சுற்றி வளைச்சி தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி தோணும். ஆனால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்ய பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். நம்ம கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால் ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம ஹெல்த்துக்காக நம்மளுக்காகவும் நம்ம ஃபேமிலிக்காகவும் சில இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக தான் இருக்குது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு. ஸோ நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்கிறது. அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் விம் லிக்விட் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ஜம்முன்னு க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறமா நல்லா ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா சீசனிங் பண்ணிவிட்டு சூடு ஆறினோடனே அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே அப்படியே விட்டுற வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் யூஸ்க்கு தயாராகிருச்சு. நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க செய்கிறது. ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல vlog-ஓட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.